ஆத்தங்கர வேட விட்டு நீ ஆத்தாலே வாடியம்மா அம்மா உன்னை வருந்தி நல்ல அம்மா அழைக்க போறியலா அழைக்க போறியலா உன் வாசையிலே அம்மா நான் பாட போறியலா மையம் வழியே கூப்பிட்டு அம்மா அழைக்க போறியலா அழைக்க போறியலா உன் கோயிலே அம்மா பாட போறியலா அழைக்க போறியலா உமைய வழியே எம்மாடி புத்துக்குள்ளே நாகமாக நீ புரண்டு விளையாட வந்தாய் அந்த புத்து மண்ணை வீட்டுக்குள்ளே நீ புகுந்தாய் நாகமாக என் ஆத்தா பெரிய பாளையத்திலே எப்படி வழிபட்டா அதோ வளையலுக்காரராகப்பட்டவர் செல்லக்கூடிய வழியிலே களைப்பின் காரணமாக அந்த அம்மா புத்துக்குள் இருக்கா அந்த புத்து கண் ஓரத்திலே அந்த வளையல் மூட்டையை வைத்து கண்ணைன்னு தூங்கிட்டார் கண்ணெடுத்து பார்க்கும் பொழுது அந்த வளையல் மூட்டையை காணவில்லையே என்று தேடி பார்த்து விட்டு வீட்டுக்கு போயிட்டார் அன்று இரவு கனவிலே எங்க அம்மா போய் என்ன சொல்றா ஆனா சொற்பானத்தில் அம்மா நீ சென்று மல்லோ சென்று மல்லோ சொன்னாலாம் தாயே ஒரு சரி உன் கஷ்டம் உன் கவலை எனக்கு புரியுது வந்து பாரு புத்துல இருக்குன்னு சொன்ன உடனே அம்மா வெளிப்புற நேரம் வந்து போச்சு மறுநாள் காலையிலே அந்த வளையலுக்காரர் ஓடி வந்து பாக்குறார் இந்த சின்ன புத்து கண்ணுல இவ்வளவு பெரிய மூட்டை எப்படி போச்சு அப்படி என்று இவரும் எப்படி எப்படி எடுத்து பாக்குறாரு விடுவாளா எடுக்க முடியுமா என்ன செய்யறா ஆத்தா புத்துக்குள்ள இருந்து அந்த வளையலையோ அம்மா பிடித்து கொண்டு பிடித்து கொண்டு என் வாழ்வாரசி அம்மா இழுக்கூரா பிடித்து கொண்டு தாயதாயே அந்த வளையலை பிடிச்சு விழுக்கிற உற மாதிரி இல்ல பார்த்தாரு அவர் கண்ணீர் விட்டு கதறக்கூடிய வேலையிலே அந்த பகுதி மக்கள் எல்லாம் ஒன்று கூட என்னடா இது விந்தையா இருக்கின்றதே அப்படி என்று அந்த புத்தை எடுத்து பார்க்கும் பொழுது என் ஆத்தா எப்படி வரா அவ சுயம்பூவாக அம்மா வடிவே எடுத்து வெளிப்பட்டா ஆத்தா பெரிய பாளையத்தா வடிவே எடுத்து ஐயா வாடியே சுயம்பூவாகத்தானே வெளிப்பட்டா கழுத்தமனாக அந்த நேரத்திலே அம்மா புத்துக்குள்ள கிடைச்ச உடனே என்ன நடந்தது அங்க பார்க்க வந்த மக்கள் எல்லாம் அங்க பார்க்க வந்த மக்கள் எல்லாம் சாமி வந்து ஆடிடவே யாத்தாலை கண்ட உலகம் அரு வந்து ஆடுதாடிய பிள்ளை முடியாடி ஆடி வந்தா பெற்றவளா பெரிய பாளையத்தா பிள்ளை முடி ஆடி வந்தா உமையவளே வந்தவர்கள் எல்லாம் அருள்ந்தாடுறாங்க அம்மா இது என்ன இத்தனை ஆண்டு காலமா வரோம் போறோம் இந்த இடத்துல புதுசா இருக்க ஒரு புத்து புறப்பட்டிருக்கு இந்த வளையல் மூட்டை எப்படி உள்ள போச்சு இந்த சிலை எப்படி உள்ள வந்தது நீ யாரம்மா அப்படி என்று கேட்க எப்பா நான் மாறியாக அப்பா பிறந்தவளா மாயவன எப்பா பிறந்தவளா பிள்ளைகளா நான் மாறியாய் பிறந்தவள் ரேணுகா தேவி அவதாரம் செய்தவள் எங்க அண்ணன் கண்ண பரமாத்மாவை அந்த கம்சன் கிட்ட இருந்து 8வது பிள்ளையார் உனக்கு உயிருக்கு